இந்த போட்டோல இருக்க நபர் பேர் காசியம்மா. இந்த நபரை பார்த்து சாதாரணமா எடை போட்டுறாதீங்க. ரொம்ப 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 ஆபத்தான ஒரு நபர். டோன்ட் ஸ்கிப் திஸ் வீடியோ. நீங்களும் இவரால பாதிக்கப்படலாம். உங்களை ஏமாத்தி வாங்கி கொண்டே விட்ட நீ இந்த நபரால 70 குடும்பங்களுக்கு மேல ஏமாற்றப்பட்டு வாழ்வாதாரம் இழந்து தவிச்சிட்டு இருக்காங்க. இந்த நபரால ஒரு நபர் இறந்தும் போயிருக்காங்க. எனக்கு 3 லட்ச ரூபாய் கடன்ல உட்கார்ந்திருக்கேன். நான் யார்கிட்ட போய் கேக்குறது? ஓடக்கூடாது விட்டு சொல்லிட்டேன். சட்டமா பேச வேலை கிடையாது. சொல்லுங்க பாக்கலாம். அப்புறம் செத்தோட கூட்டிட்டு வந்துருவேன். நான் எங்க டென்ஷனா பேசக்கூடாது. என்கிட்ட அன்பா பேசி அன்பா வாங்கிக்கிறணும். இது வரைக்கும் நம்ம நிறைய ஸ்கேம்ஸை எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கிறோம். ஆனா இந்த பேட்டர்னே ரொம்ப புதுசு. இந்த காணொலியை நீங்க முழுசா பார்த்தீங்கன்னா இப்படியெல்லாம் இருப்பாங்களா அப்படின்னு நீங்களே வியந்து பார்க்குற அளவுக்கான ஒரு மோசடி. இதில் பாதிக்கப்பட்ட நபர்கள் ஒரு 10 குடும்பங்களுக்கு மேலே விக்டிம்ஸ் நம்மளை தொடர்பு கொண்டு இருந்தாங்க. நமக்கு தெரிஞ்சு 2018 இந்த மோசடி நடந்துட்டு இருந்திருக்கு. அதாவது 4 ஸ்டேட்டில் நடந்திருக்கு. குறிப்பாக ரொம்ப அதிகமாக நம்ம தமிழ்நாட்டில் தான் பாதிக்கப்பட்டிருக்காங்க. திருடன் யாருக்குமே தெரியாமல் திருடுவாங்க. ஆனால் இவங்களோட பேட்டர்ன் கொஞ்சம் புதுசுங்க. எல்லார்ட்டையும் சேம் பேட்டர்னை தான் யூஸ் பண்ணுறாங்க. மக்கள் எப்படி இவங்க மேலே ஒரு நம்பிக்கை உருவாக்கப்படுது, மக்கள் இதில் எப்படி சிக்கிறாங்க, இவங்களை ஏன் இன்ன வரைக்கும் யாராலையுமே ரீச் பண்ண முடியல, இதில் பாதிக்கப்பட்ட மக்கள் என்ன சொல்கிறாங்க, இந்த நபருக்கு பின்னால் யார் இருக்கிறாங்க, இந்த மாதிரி பல திடுக்கிடும் ஆதாரங்களை இந்த வீடியோவில் நம்ம எக்ஸ்போஸ் பண்ண போகிறோம். வாமா மின்னல் அப்படிங்கிற மாதிரிங்க. ஒரு எட்டு வைக்கிறதுல அவங்க 4 எட்டு வைப்பாங்க. இந்த அம்மா ஒத்த ஆளோட மூளை வந்து நம்மலாம் 10 ஆள் சேர்ந்து யோசிக்கணும். அந்த ஊரை ஏமாத்திட்டு அந்த ஊரை நம்ப வைக்கணுங்கிறதுக்காக தானே செத்து போயிட்டான்னு கண்ணீரஞ்சல் போஸ்ட் வந்து போடுறாங்க அப்படின்னா இப்போ எந்த அளவுக்கு யோசிப்பாங்க. லாஸ்டா இவரால் பாதிக்கப்பட்ட ஒரு நபரை நம்ம டீம் மீட் பண்ண போயிருந்தோம். காசியம்மா வந்து முத அவங்க வரும்போது இங்க வராங்க. கூட வந்து வழியை கூட்டிட்டு வர்றதுக்காக 2 பேர் 3 பேர் வராங்க. 3 பேர் வராங்க. 2 ஸ்கூட்டில வராங்க. 2 ஸ்கூட்டில வராங்க. ஓகே. இங்க இடத்துல வந்து பார்க் பண்றாங்க இல்லையா? ஆமாங்க. உங்க வீட்டு முன்னால வந்து ஒரு சிசிடிவியும் வச்சிருக்கீங்க. ஆமாங்க. அது உள்ள தோட்டத்துக்குள்ள என்டர் ஆகுற உங்களோட சிசிடிவி வந்து இதுல இருக்குங்க. அந்த வீடு இன்னொரு வீடு இருக்கு. அது நான் இங்க பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால நான் கேமரா பொருத்தி இருக்கிறேன். உள்ள என்டர் ஆகுறது அவங்க வந்து நின்னது எல்லாமே இதுல பதிவாயிருக்குங்க. ஆமாங்க சார். என்ன அப்ரோச் பண்றாங்க உங்களுக்கு? என்கிட்ட வந்து பொருள் தான் வாங்குறாங்க. பொருளை பத்தி கேக்குறாங்க. இருக்கிற பொருள் எல்லாமே ஒரு 9,050 ரூபாய்க்கு வந்து என்கிட்ட பொருள் எல்லாமே வாங்குறாங்க. அப்போ வந்து அவங்க வந்திருக்காங்க. சரி இவ்வளவு பொருள் வாங்குறாங்க. எப்பயுமே ஒரு திடீர்னு வந்து ஒரு 9,000 வாங்குறப்போ நான் வந்து அவங்களுக்கு டீ வச்சு கொடுத்து இந்த மாதிரி ஏன்னா கூட உள்ளூர் பசங்கள்லாம் வந்திருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து ட்ரஸ்டடா வந்து உண்மையிலுமே ஒரு செலிபிரிட்டி லெவலுக்கு நீங்க பார்த்து பண்றீங்க. ஆமாங்க. ஏன்னா அவங்க அவ்வளோ வண்டி பெரிய காஸ்ட்லியான வண்டி ஐஃபோனு அந்த மாதிரி வச்சிருக்கிறதெல்லாம் பார்த்த உடனே இவங்க வந்து உண்மையாலுமே கோயில் திருப்பணிகள்ல தான் செய்யறவங்க போல அப்படின்னு அவங்க எல்லா இதுவும் வச்சிருக்காங்க. இப்போ நிறைய ஆக்டர்ஸ் கூட போட்டோ எடுத்துக்கிட்ட மாதிரி கோவில்கள்ல பணிகள் செய்யற மாதிரி நிறைய பேரோட வந்து இப்போ என்கிட்ட வந்தாங்கன்னா என் கூட போட்டோ எடுத்துக்கிறாங்க. அந்த மாதிரி காமிக்கிறப்போ அவங்கள நம்புற மாதிரி தான் இருந்துச்சு. வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிரபலமான ஒரு நபர் மாதிரி காமிச்சுக்கிறாங்க. பிம்பத்தை வந்து காட்டுறாங்க. ஆமாங்க. தோற்றமும் அப்படிதான் இருக்குதுங்க. ஓகே. இந்த மாதிரி இப்போ செய்யக்கூடிய ஒரு நபர்கள் இப்போ ஒருத்தன் திருடன் ஒரு இடத்துக்கு திருடன் வரான் அப்படின்னா அந்த இடத்துல அவங்க நோட் பண்றது வந்து நாய் இருக்குதா, சிசிடிவி இருக்கா, நம்மளால வந்து இது பண்ண முடியுமான்னு. அப்போ இந்த நபர் வந்து எந்த யுத்தியை வந்து யூஸ் பண்றாங்க? ஏன்னா நீங்க சுத்தி எல்லா பக்கம் சிசிடிவி வச்சிருக்கீங்க. சிசிடிவி வச்சிருக்கிறேங்க. எங்க வீட்டுல அந்த கார்னர்ல இருக்குதுங்க. இங்க உட்காந்து யார் பேசினாலும் அந்த இதுல ஃபோக்கஸ் ஆகும். ஓகே. அப்போ வந்து அந்த அம்மா வந்து உட்கார்ந்தது நான் வந்து அவங்க போனதுக்கு அப்புறம் எனக்கு இந்த சந்தேகம் வந்ததுக்கு அப்புறம்லாம் எடுத்து பார்த்த உடனே வரும்போது இதை நோட் பண்ணல. இந்த மாதிரி விஷயம் தெரிஞ்ச பிறகுதான் இதுக்காக தான் இந்த மாதிரி எல்லாம் இருந்திருக்காங்கிறது இப்ப உங்களுக்கு தெரியுது. அப்படி என்ன எல்லாம் மரவா உட்கார்ந்து இருக்காங்க. இப்போ இந்த சேர்ல நான் உட்கார்ந்தேன்னா அந்த கார் மறைச்சுக்கும். இந்த இடத்துல நான் இப்போ இப்படிதான் சேர் போட்டிருப்போம். வீட்டுக்கு யார் வந்தாலும் இந்த அம்மா இந்த இடத்தை விட்டு நகரல. ஏன்னா அந்த சிசிடிவி இதுல கவர் ஆகக்கூடாதுங்கிறதுக்கு. ஆனா உள்ள வந்தது எல்லாமே இருக்கு. அப்போ வந்து இந்த அம்மா உள்ள வந்து இந்த பொருள்களை எல்லாம் வாங்குறப்போ அந்த டைம்ல நாங்க வீடியோ எடுத்து வச்சிருக்கிறோங்க. அந்த வீடியோ என்கிட்ட இருக்கு. சிசிடிவியில் கவர் ஆனது வெளியில் கவர் ஆகிட்டாங்க. ஏன்னா அவங்கள மறைச்சிக்க முடியாது. வீட்டுக்குள்ளே வந்து இருக்கிறப்ப வந்து சிசிடிவியில் மாட்டாத மாதிரி பொருள்கள் அடிக்கிறது இந்த திருடுறது எல்லாமே தெரியாத மாதிரி கவனமாக இருந்துக்கிட்டாங்க. ஏன்னா உள்ளே வந்தோடனே அங்கே சிசிடிவி ஓடிக்கிட்டு இருக்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. வெளியில் வரப்போ தெரியல, எங்கள் டிவி ஆனில் இருக்கிறது தெரிஞ்சிருச்சு. ஸோ அதனால் வந்து சிசிடிவி வந்து அதுக்கு மறைமுகமாக அவங்க உட்காடுறாங்க, நடமாடுறாங்க, போகிறாங்க. ஆமாம். அடுத்த நாள்
சனிக்கிழமை அன்னைக்கு ஈவினிங் நடக்குது. வாங்கிட்டு போயிடுறாங்க. ஓகே. அடுத்த நாள் எதர்ச்சியா எனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரை கூட்டிக்கிட்டு வேற ஒரு நபர்களையும் என்னைய நம்பிக்கை உண்டாக்கணுங்கிறதுனால வெளியில இருக்கிற நபர்களையும் என்னை நிறைய பேருக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி அவங்க கிட்ட என்ன சொல்லியிருக்காங்கன்னா என்ன இன்ட்ரோடியூஸ் பண்றதாக சொல்லியிருக்காங்க. என்கிட்ட என்ன சொல்றாங்கன்னா மிகப்பெரியவங்க அவங்க வராங்க, அவங்க உங்க தொழிலுக்கு உதவியா இருப்பாங்க, உங்ககிட்ட நிறைய பொருள் வாங்குவாங்க, மலேசியா சிங்கப்பூர் அந்த மாதிரி இவங்க இந்த இதில் இருக்கிறதுனால வாங்குவாங்க அப்படின்னு சொல்லி என்கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. வந்து அந்த மாதிரி மறாவது நாளும் வந்து இவங்களையெல்லாம் கூப்பிட்டு காமிக்கிறதுனால நான் அவங்கக்கிட்ட புதுசாக வந்தவங்க இந்த அம்மாவை நான் பழகிட்டேன். அவங்கக்கிட்ட பேசுகிறதுலேயே ஃபோக்கஸில் இருந்தேன். இந்த அம்மா வந்து என் வீட்டில் இருக்கிற மற்ற ஃப்ரெண்டு இங்கே வேலை செய்கிற பொண்ணுங்க அவங்கக்கிட்ட பழகி அவங்க ஃபோன் நம்பர் வாங்கி என் ஃப்ரெண்டோட வீட்டுக்கு போயிட்டு அவள் வீட்லேயும் அமௌண்ட்டை அடிச்சுட்டு திருடு அந்த வேலையெல்லாம் பார்த்துருக்காங்க. இங்கே வந்து என்கிட்ட பொருள் 2வது நாள் வந்து எடுத்த பொருளை வந்து ஜிபே ஒர்க் ஆகலை, இங்கே டவர் கிடைக்கல, அந்த மாதிரி ஏமாற்றிட்டு வெளியில் போனேன்னு போடுறேன், அதான் உங்கள் ஃப்ரெண்டு கூட வர்றாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த இதை நடத்துகிறாங்க. உங்கள் சிஸ்டரை வந்து அழைச்சிக்கிட்டு வந்து அதுலேருந்து என்ன ஆச்சு அப்படிங்கிறது அப்படி சொல்லுங்கள். நம்மக்கிட்ட பொருள் வாங்கிக்கிட்டு அவங்கள அழைச்சிக்கிட்டு உங்களுக்கு நான் நகை எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 பவுன் நகை 1 லட்ச ரூபா பணம் இதெல்லாம் நான் எடுத்துக்கிட்டு சிஸ்டர் இல்லை என்னோட தோழி அவங்க நகை தான் உங்கள்கிட்ட ஆல்ரெடி இருக்குல்ல, அப்புறம் ஏன் அதை மறுபடியும் எடுக்கிறதுக்காக அவங்கள்ட்ட கொடுக்குறீங்க? காயினா இருந்தது, நம்ம வந்து காயினா வச்சிருக்கிறோம். என்னோட தோழி வந்து அன்னைக்கு வந்திருந்த அன்னைக்கு செயின் எதுவுமே போடலை, நீங்கள்லாம் போட்டிருக்கிறப்போ அவளையும் என்னையும் பிரித்து விடுற மாதிரி. லாஸ்ட்டாக நடந்த சம்பவம் இவங்க வீட்டுக்கு வந்துட்டு போன பிறகு அடுத்த நாள் வந்து இவங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்குற மாதிரி வந்துட்டு இவங்களையும் இவங்களோட தோழியையும் வந்து அப்ரோச் பண்ணி அவங்கக்கிட்ட வந்து கோல்டு காயினாக இருந்திருக்கு, அதை நான் வந்து உங்களுக்கு நல்ல டிசைன் உள்ள நகையாக மாற்றி அதிகமாக உங்களுக்கு பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோல்டு காயின் அதுக்கு உண்டான பணத்தை எல்லாம் கொண்டு போயிருக்கிறாங்க. அடுத்த நாள் வந்து அவங்க தோழியும் கூட்டிகிட்டே வந்து அந்த நகை கடைக்கு கோயம்புத்தூர் கூப்பிட்டு போயிருக்காங்க. ஆனால் அந்த நகை கடை பார்த்திங்கன்னா ஏதோ வெள்ளி பற்ற மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு இவங்களோட தோழிக்கு வந்து சந்தேகம் வந்துருக்குது. அதனால் சந்தேகப்பட்டதுனால மறுபடியும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்து அந்த காசியமாகவும் வீட்டுக்கு அன்றைக்கி ஈவினிங் வந்துடுறாங்க. வந்த பிறகு இந்த மாதிரி தொடர்ந்து இந்த மாதிரி சந்தேகங்கள்லாம் இருக்கும்போது கொஞ்சம் நிறையா நோட் பண்ணுறாங்க. அவங்க போட்டிருக்கிற நகையெல்லாம் போலின்னு கண்டுபிடிக்கிறாங்க. அப்புறம் அவங்களோட பேக்லாம் செக் பண்ணி பார்க்கும்போது 1க்கு 4-5 மொபைல் வச்சுருந்துருக்குறாங்க, ஆதார் கார்டு இருந்திருக்கு. அப்போ அதையெல்லாம் அதை எடுத்து பார்க்கும்போது என்ன ஆச்சுன்னா அவங்களும் பார்த்துட்றாங்க. காசி அம்மாவுக்கும் சரி ஓகே நம்மளை கண்டுபிடிச்சிட்டாங்கிற சந்தேகம் வந்துட்டு உடனே அந்த இடத்த விட்டு என்ன பண்ணுறாங்கன்னா ஏன்னா நீங்கள் சந்தேகப்பட்டீங்கன்னு சொல்லி கோச்சிட்டு போகிற மாதிரி உடனே அந்த இடத்த விட்டு காலி பண்ணிடுறாங்க. அவ்வளோதான், அன்னையோட முடிஞ்சது. அதுக்கு மேலே அவங்கள பிடிக்க முடியல. பட் அதுக்கு மேலே என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க வந்துட்டு போன சிசிடிவி அவங்களோட ஃபோட்டோஸு அந்த மாதிரி ஃபுட்டேஜஸ் எல்லாம் அவங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பி நான் வந்து மீடியாவுக்கு போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன்னு சொன்னதும் ப்ரூஃபெல்லாம் இருக்கவும் பயந்துக்கிட்டு அந்த பணத்தை வந்து ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க. ஆனால் இந்த மாதிரி நிறைய நபர்கள் வந்து முன்னெச்சரிக்கையாக ஃபோட்டோஸ் வீடியோஸ் ஃபுட்டேஜஸ்லாம் எதுவுமே இல்லாததுனால நிறைய பேர் வந்து அதை எப்படி ரெக்கவர் பண்ணுறது இவங்களை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுனே தெரியாமல் தவிச்சிட்டு இருக்காங்க. இந்த இது நடந்ததுக்கப்புறம் எனக்கு இவங்க மேலே சந்தேகம் வந்ததுக்கப்புறம் தான் நான் சோசியல் மீடியாலே போடுறேன், இந்த மாதிரி ஒருத்தர் வந்திருந்தாங்க, இவங்க மேலே எச்சரிக்கையாயிருங்க. ஏன்னா இவங்க எல்லாரு கூடயும் போயிட்டு போனோன்னே வீட்டில் திருடிட்டு ஓடுறதெல்லாம் கிடையாதுங்க, அந்த மாதிரி போர்ஷன் கிடையாது. நல்லா ஃபேமிலியாக பழகுறாங்க. பழகி அவங்கக்கிட்ட என்னென்ன இருக்குங்கிறத நோட்டமிட்டு அதுக்கப்புறம் மெதுவாக வந்து வாங்கிக்கிறாங்க. வாங்கி நான் இப்படி பண்ணியிருக்கேன், அந்த கோவிலேருந்து இந்த இதெல்லாம் பண்ணியிருக்கேன், கோவிலுக்கு கிரீடம் செஞ்சுருக்கேன், இந்த அப்படிலாம் சொல்லி எல்லாரையும் நம்ப வச்சு ஏமாத்துறாங்க. அப்படிங்கிறது வந்து எப்படி நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னா அந்த சோசியல் மீடியாவில் நான் போட்டுட்டேங்க. எச்சரிக்கை அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மா இந்த பேர் காசி அம்மா இப்படி எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க, இவங்ககிட்ட எச்சரிக்கையாக இருங்க அப்படின்னு சொல்லி நான் போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு எனக்கு அவ்வளோ கால்ஸ் அட்டன் பண்ணவே முடியல. நான் பேசிகிட்டு இருக்கும்போதே இன்னொரு 10 கால் வருதுங்க. முதல்ல எனக்கு கும்பகோணத்துலேருந்து நித்யாங்கிற ஒரு பொண்ணு எனக்கு கால் பண்ணாங்க. அவங்க காலும் பண்ணுறாங்க, அவங்க காலை நான் எடுக்கல, எனக்கு மெசேஜாக போடுறாங்க. நான் போட்ட பதிவுக்கு இந்த மாதிரி உடனே எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், நான் இவனால் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கேன், நான் செத்து போகலாமான்னா கூட நினச்சேன், ஏன்னா எனக்கு 2 பிள்ளைங்க இருக்குது, என் கணவர் வந்து வெளிநாட்டில் வேலை பார்த்துட்டு இருந்த டைமில் வந்து இந்த அம்மா என் கூட பழகி வந்து ஒரே நாள் வந்து நகை சாமி ஆடுற மாதிரி வந்து எனக்கு பசிக்குது, நான் திருவிழாவில் வந்து அவங்க ஊர்லேயே 15 நாள் தங்கி இருந்திருக்காங்க, திருவிழாவில் வந்து சாமி ஆடிட்டு வந்து களைப்பாக இருக்கேன்னு தண்ணி மோந்து கொடுக்க சொல்லிவிட்டு இவங்க ஏதோ தீர்த்தம் கொடுக்குற மாதிரி கொடுத்தோன்னா அந்த பொண்ணுக்கு எதுவுமே தெரியல. உடனே அந்த ஒரே வீட்டில் மட்டும்தான் 15 பவுனை எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டாங்க. அப்புறம் எனக்கு வந்த கால்ஸ் எல்லாம் பேசுகிறப்போ ஒரு அம்மா இதனால பண்ணிட்டு இறந்துட்டாங்க.
எனக்கு ஏர்வாடியிலேருந்து அந்த அண்ணா கொத்தனார் வேலை பார்க்குறாரு. அந்த அம்மாவுக்கு குழந்தை இல்லாத அம்மாவை போய் நான் உனக்கு குழந்தை மாதிரின்னு சொல்லி ஏமாற்றி அந்த அம்மாட்ட இருந்து 4 பவுன் செயினை பறிச்சிருக்காங்க. அதனால அந்த அம்மா வாக்குமூலமே கொடுத்துட்டு இறந்துருக்காங்க. காசிங்கிறவ வந்து என்கிட்ட வந்து 4 பவுன் செயினை வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி 2018 இந்த மாதிரி நடந்திருக்கு. 2018 வந்து கும்பகோணத்தில் 15 பவுன். அந்த ஊருக்காரவங்களே நிறைய ஏமாந்துருக்காங்க. உங்களை ஏமாத்திட்டாங்க. அப்போ என்னை ஏமாற்றி எகத்தாட பண்ணிட்டாங்க. கோயிலுக்கு போயிட்டு வந்து நடத்தினா ஏன் இவங்க எல்லாமே நான் இவங்க கிட்டலாம் கேட்குறேன், இவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு, ஏன் நீங்களாம் கேஸ் கொடுக்கல, இவங்களை பற்றி எதுவும் சொல்லலைன்னா ஊருக்கு பேரை மாற்றி இருக்குது. ஒரு ஊர்ல கார்த்திகா தேவி, ஒரு ஊர்ல கல்கி, ஒரு ஊர்ல கார்த்திக், அருண் அப்படின்னு ஐடென்டிட்டி இல்லாம மறைச்சிருக்காங்க. இப்போ நார்மலா இருக்கிற பீப்புள், ஒரு வயசான அம்மா, இப்போ எங்க அம்மாட்ட எல்லாம் போனீங்கன்னா எங்க அம்மா இருங்க நம்ம போட்டோ எடுத்துக்கலாம்னா சொல்ல மாட்டாங்க. அந்த மாதிரி ஆளுகளை ஐடென்டிஃபை பண்ணி வந்து அவங்க வந்து ஏமாத்துறாங்க. இப்போ இந்த ஊருக்காரவங்களாம் இவங்களோட சேர்ந்து பழகிறது, இந்த சாமி ஆடுறதுக்கு நைட்டில் போயிட்டு பூஜை பண்ணுறது அப்படிலாம் இருக்கிறப்ப வந்து பார்த்தீங்க இவங்க அடிச்சுட்டு போயிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சால் ஊரில் நம்மளைய தப்பாக பேசுவாங்க, நம்மளுக்கு அவமானமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே கேஸ் போடலைங்க. இப்போ இந்த விஷயம் நடந்து நிறைய பேர் அந்த ஃபேமிலிலையும் பிரச்சனையாகும், ஊர்ல பிரச்சனையாகும், நிறைய பேர் அவங்க ஹஸ்பண்டுக்கு தெரியாம இது பண்ணிருப்பாங்க. கண்டிப்பா. ஸோ இந்த மாதிரி ஒரு வலையில வந்து பொறியில மாட்டிக்கிறாங்க. இன்னொன்று அவங்களோட ஒரிஜினல் ஐடென்டிட்டி வந்து ஃபைண்ட் பண்ண முடியல. வண்டியோட வெஹிக்கிள் நம்பரு அதை வச்சுலாம் பார்த்து ஏதாவது அது இன்னும் பெரிய கதைங்க சார். இதெல்லாம் சொன்னோம்னா 2 மணி நேரம் 3 ஒரு சினிமா படமே எடுக்க முடியாது. 4 படம் எடுக்கலாங்க. என் தோட்டத்துக்குள்ள என்ட்ரு ஆகிற போது அந்த அம்மா அந்த ஜுவல்லெல்லாம் போட்டுட்டு அந்த வண்டியை முறுக்கிட்டு வர்ற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதை பார்த்துட்டு அந்த வண்டிக்கார பொண்ணு எனக்கு கால் பண்ணுது. அந்த வண்டியும் வந்து வேற ஒருத்தவங்களுது. ஆமாங்க. இதுல ட்விஸ்ட் என்னன்னா அந்த வண்டியும் திருட்டு வண்டி. ஆமா, இந்த அம்மா பேர்ல எதுவுமே இல்லாத மாதிரி வச்சுக்கிச்சு. இந்த அம்மா ஜீரோ, அந்த அம்மா மாட்டோம். ஆமா, வண்டிக்கார அம்மா தான் மாட்டோம். ஒரு 60 வயசு ஒரு லேடி. அவங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு பயந்துக்கிட்டு, இந்த அம்மா ஒரு இவங்களா இருக்காங்க, இவங்க வந்து நம்மளை ஏதாச்சும் பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயத்துல கொடுக்கல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுல இன்னொரு மிகப்பெரிய ட்விஸ்ட் என்னன்னா, ஒரு ஊர்ல ஒரு குரூப்பை சேர்த்து ஒரு குரூப்பவே ஏமாத்துது. 30-40 பேரை ஏமாத்திடுது. ஒரு ஊர்ல 40 பேர். அந்த ஊருக்கு, நான் சொல்ற ஊருக்கு இந்த இப்ப கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க இல்லைங்களா, இப்ப இந்த வீடியோ ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா ஆமா என்னையும் தான் ஏமாத்தினாங்கன்னு இன்னும் எத்தனை பேர் வெளியில வருவாங்கன்னு தெரியாது. கும்பகோணத்துல இருந்து வண்டியை திருடிட்டு போயிட்டு திண்டுக்கல்ல கொண்டு வந்து போட்டுட்டு போயிருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து இவங்க நைட்ல தான் போறாங்க. அதிகமா வந்து பகல் டைம்ல இவங்க கிளம்புறதே. அதாவது பகல்ல போனா ஆல்ரெடி இவங்களால ஏமாந்தவங்க யாராவது பார்த்துட்டா பிடிச்சிக்குவாங்கன்ட்டு மெயின் வந்து இந்த பொதுவா பஸ், கார் அந்த மாதிரி எல்லாம் பயன்படுத்துறதே கிடையாது. டிஸ்ட்ரிக்ட்னாலும் அப்படியே ஸ்கூட்டில பறந்துடுறாங்க. ஆமாங்க. அப்புறம் இந்த விஷயம்லாம் ஒரு ஊரை ஏமாத்திடுதுங்களா, வெளியில போயிருதுங்களா, ஒரு 4-5 நாளையில இந்த அம்மாவே தானே செத்து போயிட்ட மாதிரி ஒரு பிம்பத்தை உருவாக்கி விட்டுருது. அதாவது இதுல பாதிக்கப்பட்ட நபர்கள் அவங்களோட முயற்சிகளை வந்து கைவிடணுங்கிறதுக்காக ஒரு சூப்பரான டெக்னிக். நான் அசந்து போயிட்டேன். அவங்க வந்து மறைஞ்சிடுறாங்க. அப்போ மறைஞ்ச பிறகு அவங்களை கண்டுபிடிக்கிறதுக்கான எந்த ஒரு ஐடென்டிட்டியுமே இல்லை. எல்லாமே வந்து ஃபேக்கா வந்து மாத்திருக்கிறாங்க. நேம் இல்லை, அவங்களோட அட்ரஸ் இல்லை, அவங்க யாரு, அவங்க வெஹிக்கிள் என்ன, மேற்கொண்டு இதுல பாதிக்கப்பட்ட மக்கள் வந்து முன் வந்து நீங்கள் வந்து வெளிவரணும், முன் வந்து நீங்கள் கம்ப்ளைண்ட்ஸை கொடுக்கணும். ஏன்னா உங்களுக்கு நிகழ்ந்த மாதிரி பல மக்கள் இதில் பாதிக்கப்பட்டிருக்கலாம். அவங்களுக்கு இதனால் அவங்களுக்கு தேவையான ஒரு ஜஸ்டிஸை வந்து கிடைக்க முடியும். ஏன்னா இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எல்லோரும் சேர்ந்து வரும்போது நீங்கள் தனியாளாக மாட்டீங்க. எல்லாருமே வரும்போது அது பல மக்கள் இதுலேருந்து ஒரு அவேர்னஸ் ஆவாங்க. இப்போ இதனால் வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு எதிர்ப்புகள் அவங்க சைடு இருந்து ஏதாவது உங்களை மிரட்டல்கள் அந்த மாதிரிலாம் ஏதாவது வந்துச்சா? எனக்கு நான் அந்த சோசியல் மீடியாவில் போட்டதுக்கப்புறம் அந்த காசி அம்மா கூட நெருங்கி பழகினவங்க, அந்த காசி அம்மாவுமே இந்த வீடியோவை வந்து டெலீட் பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நான் டெலீட் பண்ண முடியாதுங்க. அவங்களுடைய எதிர்ப்பு மிரட்டல்கள்லாம் எப்படி இருக்குது? அந்த மற்ற நபர்களை எல்லாம் அவங்க எப்படி மிரட்டி இருக்கிறாங்க? அதெல்லாம் எப்படி திசை திருப்பி விட்டுருவாங்கங்க. இப்போ வந்து இந்த மீடியாவில் நீயும் கூட இருக்க, நீயும் மாட்டுவ, என் கூட சேர்ந்து பழகுன இல்லை, சுத்தினி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நெருங்கி பழகுனவங்களையும் என்னையும் வந்து ஒரு ட்ராப்ல. ஆமாங்க. என்ன அந்த ஊருக்காரவங்களாம் நல்ல ஹெத்தானவங்க, பாசத்துக்கு எவ்வளோ வேணுமாலும் பண்ணுவாங்க. திசை திருப்பி விட்டுருதுங்க. கர்நாடகா, ஆந்திரா, இந்த கேரளாவில் அதிகமாக பாதிக்கப்படலைங்க, கர்நாடகாவில் நிறைய பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு 6 லாங்குவேஜ் தெரியும். வத்தலக்குண்டில் இருக்கிறவங்க திடீர்னு சாயந்தரம் ஃபோன் பண்ணிங்கன்னா சேலமில் இருப்பாங்க, அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா பெங்களூரில் இருப்பாங்க. இப்போ அதில் முக்கியமாக லாஸ்ட்டாக வந்து போனது உங்களை. இப்போ அவங்களோட ஆக்டிவிட்டீஸில் என்ன வாட்ச் பண்ணீங்க? அதாவது நார்மலாக இருக்கிற மனிதர்களுக்கு இவங்களுக்கு என்ன ஒரு வித்தியாசமாக அவங்கக்கிட்ட ஹேபிட்டை பார்த்தீங்க? என்னை யோசிக்கவே விட மாட்டாங்க. நான் ஸ்டாப்பாக பேசிகிட்டே இருப்பாங்க. தான் மிகப்பெரிய ஆளுங்கிறத
நம்ப வைக்கிறதுக்காக ஃபோன் பேசுறது, கொஞ்சம் சைலண்டாக இரு, ஃபோன் வந்திருக்கு அப்படின்னு பேசுறது, அது எல்லாமே அவங்க பெரிய ஆள் அப்படிங்கிறத நாடகமாக நடத்துவாங்க. நம்ம மெய் மறந்து அப்பா அப்படிங்கிற மாதிரி கேட்குற அளவுக்கு அவங்க வச்சுட்டு இருப்பாங்க. வாட்ச் பண்ணுறப்போ வந்து ரொம்ப ஆக்டிவாக, இப்போ நம்ம 10 பேர் சேர்ந்து சிந்திக்கக்கூடிய மூளையும், அப்புறம் ஒரு ஆள்லாம் இல்லைங்க, அவங்க நம்ம ஒரு எட்டு வைக்கிறதுல அவங்க 4 எட்டு வைப்பாங்க. 4 எட்டுங்க, அவ்வளோ ஃபாஸ்ட்டுங்க. இப்படி அதாங்க வாமா மின்னல் அப்படிங்கிற மாதிரிங்க. இப்போ நீங்கள் உள்ள வரையில எவ்வளோ மோசமான பாதைன்னு தெரியும். ஆனால் அந்த அம்மா வண்டி ஓட்டுற ஸ்பீடும் அவங்க ட்ராவல் பண்ணுற தூரம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, எப்படி அப்படிங்கிற மாதிரி இருக்குங்க. அவ்வளோ அதாங்க காலையில் நான் 4 மணிக்கு இங்கே பார்த்தேன் அப்படின்னு கொடமலைக்குண்டில் பார்த்தவங்கள அடுத்து இன்னொருத்தர் காமிக்கிறாருங்க, இங்கே சேலம் பஸ் ஸ்டாண்டில் இருக்குது அப்படின்னு சொல்லி. ஏன்னா அவங்க மின்னல் வேகத்தில் பறந்துடுவாங்க. ஏன்னா அதெல்லாம் ரொம்ப நாள் அப்படியே பண்ணி பண்ணி பழகினவங்க, வியர்ப்பாக தான் இருக்கும். அவங்க ஆக்டிவாக இருப்பாங்க. ஒரு இடத்துல கூட சோர்ந்து போய் தலைவலிக்குது, இவ்வளோ தூரம் பேசுகிறோம் ஏமாத்துறோம் அப்படின்ற இதே கண்டே பிடிக்க முடியாதுங்க. அந்த அளவுக்கு வியர்க்கிற அளவுக்கு இந்த அம்மா யோசித்து பக்கா மாஸ்டர் பிளான் போட்டு, அதாங்க இந்த அம்மா ஒத்த ஆளோட மூளை வந்து நம்மலாம் 10 ஆள் சேர்ந்து யோசிக்கணும். அந்த ஊரை ஏமாற்றிட்டு அந்த ஊரை நம்ப வைக்கணுங்கிறதுக்காக தானே செத்து போயிட்டான்னு கண்ணீரஞ்சல் போஸ்ட் வந்து போடுறாங்க அப்படின்னா இப்போ எந்த அளவுக்கு யோசிப்பாங்க. பெரிய மாஸ்டர் மைண்ட். கண்டிப்பாக. இந்த காசியம்மாவால் பாதிக்கப்பட்ட நபர்கள் கொடுத்த பல அதிர்ச்சியான தகவல்களை இந்த ஒரு காணொலியில் பார்த்துருப்போம். திருநங்கை சகோதரிகள் இன்று நிறைய சாதனைகளை வந்து பண்ணிட்டு வராங்க. ஆனால் இந்த காசியம்மா வந்து இவங்களை மட்டும் கிடையாது, நிறைய திருநங்கைகளையுமே வந்து ஏமாற்றி இருக்கிறதா வந்து சொல்கிறாங்க. இப்போ இதில் பாதிக்கப்பட்ட நபர்கள் எல்லாரும் ஒரு குழுவாக இணைஞ்சு ஒரு வாட்ஸ்அப் குரூப் வந்து கிரியேட் பண்ணி அவங்கவுங்க பகுதிகளில் வந்து கம்ப்ளைண்ட்டை வந்து கொடுத்துட்ருக்குறாங்க. அதனால் இதில் பாதிக்கப்பட்ட நபர்கள் தைரியமாக முன் வந்து நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். அப்போ தான் மேற்கொண்டு இதில் யாரும் பாதிக்கப்படாமல் ஏமாற்றப்படாமல் இருப்பாங்க. ரொம்ப முக்கியமாக உங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் அவங்களுக்கு பண்ணுற ஒரு மிகப்பெரிய உதவியாக இருக்கும். மேலும் இதே போல் உண்மை வெளியானது வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லவ் யூ ஆல்வேஸ்.